ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அழகப்பா மியூசியம் தான் போய் அந்த மியூசியம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வள்ளல் அழகப்பா செட்டியார்னு எதுக்கு சொல்கிறாங்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். வள்ளல் அழகப்பா செட்டியார் எஜுகேஷனுக்காக பண்ண கான்ட்ரிபியூஷன்லாம் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக விளக்க முடியாது. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே இந்த மியூசியம் போயிருந்தோம். காரைக்குடி வந்தீங்கன்னா இந்த மியூசியம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்கான ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அங்கேருந்த ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. தமிழர்களோட பண்பாடை வந்து எடுத்துரைக்கும் விதமா இருந்துச்சு. வள்ளல் அழகப்பா செட்டியாரோட பிறப்புல இருந்து இறப்பு வரைய எல்லா ஹிஸ்டரியும் அங்க இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்காருங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வரை காரைக்குடியில அழகப்பா செட்டியார்னு சொன்னாலே நின்று திரும்பி பார்க்குற அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு. வள்ளல் அழகப்பா செட்டியார் பார்த்தீங்கன்னா 1947 1955 இந்த இடைப்பட்ட காலத்திலேயே மொத்தம் 26 காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அவரோட சிறப்பெல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம். இதோட ஃபுல் வீடியோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நாங்கள்